தொடர்ந்து நாங்கள் இன்று 20ஆம் தேதி பத்திரிகைகளில் உலகத்தில் என்ன நடந்திருக்கிறது என்ற தலைப்பு செய்திகளோடு மேலோட்டமான சில விஷயங்களை பார்த்துக் கொண்டு நகர்ந்து கொள்ளலாம். இரவு 9 மணிக்கு சன்ரைஸ் செய்திகளின் விரிவான செய்திகளை நீங்கள் செய்தியாளர்களால் கேட்பீர்கள், பார்ப்பீர்கள். எனவே சாதாரணமாக என்னால் பார்க்கப்பட்ட சில செய்திகள் உங்களுக்காய் நான் எடுத்து வந்திருக்கிறேன். காலை செய்திகளாக கூட இது இருக்கலாம், இணையதளங்களில் இருந்து எடுத்த செய்திகளாக இது இருக்கின்றது. உலக செய்திகள் பக்கம் பார்க்க போனால் உலக பொருளாதார மாநாடு துவக்கம் என்ற ஒரு தலைப்போடு உலக பொருளாதார அமைப்பின் 46வது மாநாடு சுவிட்சர்லாந்து நாட்டின் டாவோஸ் நகரில் நேற்று துவங்கி இருக்கிறது. இது 23ஆம் தேதி வரை நடக்கும், நீடிக்கும் என்பதை செய்தி சொல்லி இருக்கின்றது. இதில் அதிபர்கள், பிரதமர்கள், அமைச்சர்கள் என்று 2500 பேர் பங்கேற்றிருக்கின்றனர் என்பது செய்தியாக இருக்கிறது. தொடர்ந்து இன்னொரு செய்தி, சமூக வலைத்தளம் பற்றியதான ஒரு செய்தி இருக்கிறது. முடங்கியது ட்விட்டர், கை கொடுத்தது பேஸ்புக் என்னும் ஒரு தலைப்பில் முக்கியமான சமூக வலைத்தளங்களில் ஒன்றான ட்விட்டர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பல நாடுகளில் நேற்று செயலிழந்திருக்கின்றது. கடந்த 10 ஆண்டுகளில் முதல் முறையாக இந்த ட்விட்டர் இணையதளம் வலைத்தளம் நேற்று கடுமையான தொழில்நுட்ப பிரச்சனை கோளாறினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது செய்தி. பேஸ்புக் இதுக்கு கை கொடுத்தது எப்படி என்றால், சில மன உளைச்சல்களை பேஸ்புக்கினூடாக முடங்கியது பற்றிய செய்திகளை பேஸ்புக்கினூடாக பகிர முடிந்தது என்பதுதான் பேஸ்புக் கை கொடுத்த விடயம். எனவே அது செய்தியாக இருக்கிறது. சிரியா அமைதி பேச்சு தாமதமாகலாம் என்று ஐநா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. சிரியா அமைதி பேச்சுவார்த்தைக்கு கிளர்ச்சியாளர்கள் தரப்பிலிருந்து யார் யாரை அழைப்பது என்ற கருத்து வேறுபாடு இப்போ நீடித்துக் கொண்டிருக்கின்றது. அதனால இந்த கருத்து ஒருமுகப்படும் வரை இந்த பேச்சுவார்த்தையில் தாமதம் ஏற்படலாம் என ஐநா தெரிவித்துள்ளதை செய்தி தொடர்பாளர் ஃபர்ஹாக் ஹக் கூறியிருக்கிறார். இன்னொரு செய்தி ஒரு ஆச்சரியமான செய்தியாக இருக்கிறது. அமெரிக்காவில் விமானத்திலிருந்து இறக்கிவிடப்பட்ட சீக்கிய இளைஞர் என்ற ஒரு தலைப்பில் செய்தி வந்திருக்கின்றது. அதில் செய்தி என்ன சொல்கிறது என்றால், அமெரிக்கா ஏர்லைன்ஸில் அமெரிக்க ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு விமானத்தில் பயணிப்பதற்காய் ஏரிய சீக்கிய இளைஞர் ஒருவரும் 3 இஸ்லாமியர்களும் இறக்கி விடப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருக்கின்றது. இதற்காய் இந்த 4 பேரும் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், 9 மில்லியன் அமெரிக்க டாலர்களை நஷ்டஈடு பெற்று தருமாறு புரூக்ளின் நகர நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கு தொடுத்திருக்கின்றார்கள். இதுக்கு காரணம் என்னென்றால், இந்தியாவை தான் பிறப்பிடமாக கொண்ட அந்த சீக்கிய இளைஞர் மற்றும் அந்த முஸ்லிம் 3 இளைஞர்கள், இவர்கள் உண்மையிலேயே அமெரிக்க குடிமகன், அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள். கனடா நாட்டிலிருந்து டொரண்டோ நகரிலிருந்து நியூயார்க் நகருக்கு இவர்கள் அமெரிக்கன் விமான ஏர்லைன்ஸில் பயணம் செய்வதற்காக அமர்ந்திருக்கின்றார்கள். இதை கவனித்த ஒரு பணிப்பெண் அவர்களை அழைப்பு விடுக்கும் வரை நீங்கள் வெளியில் இருங்கள் என்று சொல்ல இருக்கின்றார். இவர்கள் வெளியில் இருக்கும் போதே சொல்லாமல் கொள்ளாமல் பிளைட் ஏறிவிட்டது. எனவே அந்த ஒரு நிகழ்வுக்காய் காரணம் தெரியாமல் அவர்கள் தவித்திருக்கின்றார்கள். $9 மில்லியன் நஷ்டஈடு கேட்டு அவர்கள் வழக்கு தொடுத்திருப்பதும் ஒரு செய்தியாக இருக்கிறது. தொடர்ந்து உலகின் மிக வயதான ஆண் ஜப்பானில் மரணம் என்ற ஒரு செய்தி பார்த்தேன். எத்தனை வயது என்றால், அவருக்கு 112 வயதில் அவர் காலமாக இருக்கின்றார். செவ்வாய்க்கிழமை யாசுடாரோ கொய்டே என்ற ஜப்பானிய மனிதர் அவரது தொழில் தையல்காரராக இருந்திருக்கின்றார். கின்னஸ் புத்தகத்தில் மிக வயதான ஒரு மனிதராக கணிக்கப்பட்டவர். அவர் மரணமடைந்த செய்தியும் இன்று உலகில் செய்தியாக இருக்கிறது. இன்னொரு செய்தி, மாலைத்தீவின் பக்கமாக நான் அவசரமாக செய்திகளை உங்களுக்கு சுருக்கமாக தருகின்றேன், அதை பார்ப்போம். மாலைத்தீவு முன்னாள் அதிபருக்கு பிரிட்டனில் சிகிச்சை, சகோதரரை பிணையாக்கியது அரசு என்ற ஒரு தலைப்பில் செய்தி. அதாவது பயங்கரவாத வழக்கில் 13 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள மாலைத்தீவு முன்னாள் அதிபர் முகமது நஷீத், அவருக்கு வயது 48, மருத்துவ சிகிச்சைக்காக இவர் பிரிட்டன் வழியாக இலங்கை வழியாக பிரிட்டன் செல்கிறார் என்பது தகவல். இவர் எதுக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்திருக்கிறார் என்றால், நீதிபதியை செய்யாத குற்றத்துக்கு தனது பதவிக்காலத்தின் போது குற்றவியல் நீதிபதியை கைது செய்ததாக
கைது செய்ததன் தொடர்பாக 13 ஆண்டுகள் இவர் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலைமையில் இவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவம் அறுவை சிகிச்சைக்காக பிரிட்டன் வர வேண்டியிருக்கின்றது. எனவே சரீரப்பிணையாக தனது சகோதரனை அவருக்கு வைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர் மறுத்திருக்கின்றார். ஆனாலும் சகோதரன் முன்வந்து இவருக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது என்று சொல்கிறது செய்தி. இந்தியா பக்கம் போனால் தமிழகத்தில் சில இடங்களில் மழை வரும் வாய்ப்பு இருக்கிறது. புதன்கிழமை இன்று மழை வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறதும் ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்னொரு செய்தி என்னென்றால், இப்போ பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு செய்தி, ரோஹித் வெமுலா தற்கொலை. தலித் அந்த மாணவர் தற்கொலை செய்து கொண்டதால் எதிர்நோக்கப்படும் பிரச்சனைகள் பற்றிதான் ஒரு செய்தி இப்போது பரபரப்பாக பேசிக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த மாணவரின் பக்கமாக நீதி கேட்டு சக மாணவர்கள் ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருப்பதும் செய்தியாக இருக்கிறது. இன்னொரு செய்தி, தோனிக்கு விதிக்கப்பட்டிருந்த ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவராந்து ரத்து என்று சொல்லி ஒரு செய்தி. அதாவது இது ஆரம்பத்தில் இது 2008 ஆண்டு வந்த ஒரு செய்தி. விளம்பரத்தில் கடவுள் படத்தை அவமதித்ததாக இவருக்கு விதிக்கப்பட்டிருந்த ஒரு ஜாமீன் இப்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்ற அந்த செய்தி. இன்னொரு செய்தி, இன்னும் ஒரு பரபரப்பாக பேசிக்கொண்டு இருக்கப்படும் ஒரு செய்தி, ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி ஆர்ப்பாட்டங்கள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் ஒரு பெரிய பரபரப்பான செய்தியாக இருக்கிறது. பிரித்தானியாவின் பக்கம் பார்த்தால் ஐரோப்பிய யூனியனுக்கு ஆதரவாக பிரிட்டனில் 1 கோடி துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதாம். இதுல உள்ள விஷயம் என்னென்றால், ஐரோப்பிய யூனியனில் பிரிட்டன் இணைந்திருப்பதை வலியுறுத்தி 1 கோடி துண்டு பிரசுரங்களை விநியோகிக்க ஐரோப்பிய யூனியனுக்கு ஆதரவான இயக்கம் இது முடிவு செய்திருக்கின்றது. ஐரோப்பிய யூனியன் அமைப்பின் உறுப்பினரான பிரிட்டன் அந்த அமைப்பில் தொடர்ந்து நீடிக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து வாக்கெடுப்பு இப்போவல்ல 2017 ஆண்டில் நடக்க இருக்கிறது. அதற்கான துண்டு பிரசுரங்கள் இப்போது விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் இருக்கிறதா. இன்னொரு செய்தி, டேவிட் கேமரோன் அவர்கள் விடுத்த ஒரு செய்தியாக இது இருக்கிறது. ஆங்கிலம் தெரியாதவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள், பிரிட்டன் பிரதமர் எச்சரிக்கை என்ற ஒரு தலைப்பில் செய்தி வந்திருக்கின்றது. இங்கிலாந்தில் வசிக்கும் திருமணமான வெளிநாட்டு பெண்களுக்கு ஆங்கில அறிவை சோதிப்பதற்கான தேர்வு நடத்தப்படும் என்றும் அதில் தோல்வி அடைபவர்கள் திருப்பி சொந்த நாடுகளுக்கு திரும்பிவிட வேண்டும் என்றும் இது அக்டோபர் மாதத்தில் அமுலுக்கு வரும் என்பதையும் அவர் கூறியிருக்கின்றார். அதாவது வாழ்க்கை துணை டிபெண்டன்ட் விசாவில் இங்கிலாந்தில் குடியேறிய குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்த பெண்களின் ஆங்கில அறிவு எல்லாம் மிக கம்மியாக இருக்கிறதா. இது தொடர்பாக பிரதமர் டைம்ஸ் பத்திரிகையில் சொன்ன விடயங்கள் தான் செய்தியாக இருக்கிறது. இவ்வளவு பார்த்தால் போதும் என்று நினைக்கிறேன். நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றபடியால் செய்திகளின் பக்கமாகவும் நான் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது தொட்ட செய்திகள் பட்ட செய்திகளை காலையில் என்ன செய்தி இருக்கிறதோ அந்த செய்திகளின் பக்கமாகவும் பேசிக்கொண்டு நாங்கள் நகர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். எனவே விரிவான செய்திகள் இரவு 9 மணிக்கு சன்ரைஸ் நிகழ்வுகளில் இடம்பெறும் என்பதனையும் சிறப்பாக சொல்லிக்கொண்டு இந்த நேரம் நிறைவை தொட்டுக் கொள்கிறேன்.